வணக்கம் நண்பர்களே, கேத்தீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வண்டலூரில் கிளாம்பாக்கம் அந்த ஒரு இடத்துல வந்து நியூவாக பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, அது ஒரு வீடியோவே நம்ம சேனலில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நிறையா சேனல்ஸில் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஏன் நியூஸ்லேயே போட்டாச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் நான் இதை ஷூட் பண்ணேன். கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மால்ஸ்லலாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய மால்ஸ்லலாம் அந்த மாதிரியான ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்துச்சு. அது நம்ம எங்கெல்லாம் கார் நிறுத்துகிறோமோ அத்தனை இடத்துலையும் லிஃப்ட் அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்காக நம்ம திருப்பி வெளியே வந்து தான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. லிஃப்ட் எல்லா பக்கமும் அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அழகாக இருக்குங்கிறதே வந்து எங்கள் கார் பார்க் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போகிறப்ப தான் ஃபுல்லும் பார்த்துட்டே போனோம். இது ஒரு எப்படின்னா டூரிசம் பிளேசஸ் மாதிரியே ஆயிடுச்சு. நிறையா பேர் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. ஆக்சுவலி இது நம்ம வீட்டுக்கு பக்கம்தான். சரி, இது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும் போதே நாங்கள் ஆன் த வே இது வழியாக தான் எங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை எங்கேயாவது மால் போகிறதோ பீச் எதுவாக இருந்தாலும் இது கிராஸ் பண்ணி தான் போகணும் வரணும். பார்த்துட்டே இருப்போம் எப்போ இது ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. நான் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், லிஃப்ட் உள்ளே போயிட்டு அதில் அந்த இடமே எவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்கன்னா. அதே மாதிரி இது கொஞ்சம் புதுசுங்கிறனால இப்படி இருக்குது. பட் நம்ம பீப்புள்ஸ் வந்து நல்லா இதே போல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டா போதும். அப்புறம் ஷிஃப்ட்டு போயிட்டு வருவாங்க இல்லையா டிரைவர்ஸ், அவங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூம் கொடுத்து அவைலபிளாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அதெல்லாமே. அதே மாதிரி ஷாப் வந்து அவங்கவுங்க என்ன ஷாப் போடுறாங்களோ அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி முன்னாடி மட்டும் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த ஷாப்பும் நான் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணலை. மேபி கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து ஆவின்னும் அப்புறம் ஒரு கிளினிக் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவசர எமர்ஜென்சி 24/7 இருக்கட்டும்ங்கிறதுக்கு இது 2 மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், எல்லா ஷாப்புமே க்ளோஸில் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் அதை போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணி போனதே வந்து ஒரு ஈவினிங் டைமாக தான் போனோம். அப்போ அந்த நைட்டு லைட்ஸ் எல்லாம் போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நாங்கள் ஈவினிங்காக தான் போனோம். டே டைம் நாங்கள் போகலை. எல்லாம் பார்க்குறக்கு நல்லா புதுசாக பளிச்சுன்னு இருக்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங், ஃபேன், அப்புறம் அந்த தூண் கொடுத்துருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஆக்சுவலி இது சுற்றி பார்க்குறதுக்காகவே வந்தாங்க. பார்க்கிங்க்கு மட்டும் ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் அங்கங்கே பக்கீஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. எந்த இடத்துக்கு கொண்டு போய் வேண்டுமோ கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நாங்கள் கேட்டப்போ ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. பார்க்கிங் ஏரியா மட்டும் இல்லாமல் உள்ளேயும் அந்தந்த இடத்துல நம்மளுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு, அது போக சார்ஜ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அது அப்புறம் எஸ்கலேட்டர், எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இதுதான் சொன்னேன், ஆவின் பால் பூத் இருக்குது. அதுக்கப்புறம் இது எமர்ஜென்சி 24/7 வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த இடத்துல கலைஞர் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு முத்தமிழ் கலைஞரோட அந்த இது வச்சுருக்காங்க, ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது முன்னாடி வர்றவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே வந்து பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அது பெயிண்டிங் கிடையாது, லைட்டாக அந்த ஸ்டாச்சு மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் இதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் சொன்ன பாருங்கள், இது பெயிண்டிங் மாதிரியே இருந்துச்சு. பட் அது பெயிண்டிங் கிடையாது. அழகான ஒரு ஸ்டாச்சு வந்து செவுத்துலேயே அது பண்ணி அப்ளிகபிளாக, அதாவது எப்படி சொல்கிறது, அப்ளிகபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கை வச்சா உணர முடியும் அப்படி இருந்துச்சு. பட் அது பெயிண்டிங் கிடையாது. எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் அந்தந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், எவ்வளோ பெரிய குத்து விளக்குப்பா, எப்படி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அவ்வளோ பெரிய குத்து விளக்கு. நம்ம யார் நின்னாலும்
குட்டியாக இருப்போம் அழகாக. சரி அதனால் அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிறைய பேர் இது முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இதுதான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வெளியே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கில் லைட்டெல்லாம் போட்டால் எப்படி ஜொலிச்சிட்ருக்கோம் அந்த பீச் கிட்டெல்லாம், மெரினா பீச் கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு வெளியே வரப்போ. இது ஃபைனலி அவ்வளோதான். நாங்கள் வெளியே வந்தாச்சு, ஃபுல்லு உள்ளே சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது இந்த இடங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். எங்கள் ஊர் சைடு போகிற பஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இது பார்த்தா கோயம்பேட்டில் நின்றுட்டுருக்கிற அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. நிறைய தடவை நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் போய் ஏறி இருக்கோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே வந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ரூம் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஃபீடிங் ரூமும் பார்த்திங்கன்னா சானிடைசிங் எல்லாம் பண்ணி அதுவும் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பும்போது தான் பார்த்தோம் ஃபுல்லு பார்க்கில் லைட் எரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கே. ஏன்னா அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த இப்போதைக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். 20 rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. பக்கீஸ் எல்லாம் வெளியே வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நல்லா சர்வீஸ் மோட்டிவாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நாங்களும் பார்த்தாச்சு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.